நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சித் திட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்நாட்டிற்கு வெள்ள நிவாரண நிதியை ஒதுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த நிலையில் 2024-2025 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார். அப்போது பீகார், உத்தரகாண்ட், சிக்கிம், இமாச்சல் மாநிலங்களுக்கு மட்டுமே வெள்ள தடுப்புக்கு ரூபாய் 11,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார். 1.5 மணி நேரம் பட்ஜெட் உரையாற்றிய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு என்ற பெயரை ஒருமுறை கூட உச்சரிக்கவில்லை. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ள புதிய ரயில்வே திட்டங்களை செயல்படுத்தவும் நிதி ஒதுக்கீடு அறிவிக்கப்படவில்லை. வழக்கமாக பட்ஜெட் உரையில் இடம்பெறும் திருக்குறள், சங்க இலக்கிய மேற்கோள் கூட பட்ஜெட்டில் இம்முறை இடம்பெறவில்லை. தமிழ்நாட்டில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கு நிதி ஒதுக்காததற்கு நாடாளுமன்றத்தில் கண்டனம் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணம் அறிவிக்காததை கண்டித்து நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு எம்பிக்கள் முழக்கம் எழுப்பினர். மத்திய அரசை காப்பாற்றிக் கொள்ள பீகார், ஆந்திராவுக்கும் பட்ஜெட்டில் அறிவிப்புகளை மத்திய அரசு வாரி வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினர். மக்களவைத் தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட தேர்தல் அறிக்கையைதான் தற்போது மத்திய பட்ஜெட் என பாஜக படுத்திருக்கிறது என்று காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். 2024-2025 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார். மத்திய பட்ஜெட் குறித்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்திருக்கும் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தல் முடிவுகளால் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பாஜக என்று வாசித்திருக்கிறது என்பதை இங்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசின் பட்ஜெட்டில் இளைஞர்களுக்கு உதவித்தொகையுடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படும் என்ற திட்டத்தை நிதியமைச்சர் அறிமுகப்படுத்தியதை வரவேற்கிறேன் என்றும் இந்த திட்டம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையின் 11வது பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்து காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் உள்ள வேறு சில திட்டங்களையும் மத்திய நிதியமைச்சர் பயன்படுத்தியிருந்தால் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். அவர் தவறவிட்ட சில வாய்ப்புகளை விரைவில் பட்டியலிடுவேன் என்றும் பதிவிட்டுள்ளார். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் நடைபெறவுள்ளது. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகிற 26ஆம் தேதி சென்னையில் நடைபெறும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். எழும்பூர் அசோகா ஹோட்டலில் மாலை 4:30 மணியளவில் பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று கூறியுள்ளார். இதில் அதிமுக தொண்டர்கள், உரிமை மீட்புக் குழுவின் தலைமை நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு ஓ. பன்னீர்செல்வம் கேட்டுக் கொண்டுள்ளார். மீனவர்களை விடுதலை செய்ய மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நெடுந்தீவு அருகே 2 விசைப்படகுகளில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 9 தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டு மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. இதற்கு கண்டனம் தெரிவித்த அன்புமணி ராமதாஸ், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் அவலம் இனியும் தொடரக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக மீனவர்களை எல்லை தாண்டி வந்து கைது செய்தது மட்டுமின்றி அவர்களை 1 மாதத்திற்கு மேலாக சிறையில் அடைத்து வைத்திருப்பது மனிதநேயமற்ற செயலாகும் என்றும், இப்போது கைது செய்யப்பட்டவர்களையும் சேர்த்து 89 மீனவர்கள் சிறையில் வாடி வரும் நிலையில் அவர்களை நம்பியுள்ள குடும்பங்கள் வாழ்வாதாரம் இழந்து வறுமையில் வாடிக்கொண்டிருப்பதாக கூறினார். தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுக்க மத்திய, மாநில அரசுகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படும் அவலம் இனியும் தொடரக்கூடாது. மத்திய அரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் விடுதலை செய்யவும், அவர்களின் படகுகளை மீட்டு தரவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்காக மத்திய அரசுக்கு அனைத்து வழிகளிலும் தமிழக அரசு அழுத்தம் தர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆம் ஆத்மி கட்சியின் 21 எம்எல்ஏக்களை பாஜக தொடர்பு கொண்டு அக்கட்சியில் சேரும்படியும், அப்படி சேருபவர்கள் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 25 கோடி தருவதாக கூறி ஆம் ஆத்மி அரசாங்கத்தை கவிழ்க்க பாஜக முயற்சித்ததாக டெல்லி அமைச்சர் அதிஷி சமீபத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். இது பொய்யான குற்றச்சாட்டு என பாஜக செய்தி தொடர்பாளர் பிரவீன் சங்கர் கபூர் டெல்லி அமைச்சர் அதிஷி மீது அவதூறு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்று ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் நேரில் ஆஜராவதற்காக டெல்லி அமைச்சர் அதிஷி நீதிமன்றத்திற்கு வந்தார். அப்போது ரூபாய் 20,000 பிணைத் தொகையுடன் அதிஷிக்கு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு